நண்பர்களே, இது உங்கள் வாய்ஸ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாம்சங் பார்த்தீங்கன்னா புதுசாக M21 அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். பார்க்க போகிறது சாம்சங் M21. இவங்க என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா, கம்மியான ப்ரைஸில் கம்மியான வெயிட்டில் ஒரு நல்ல டிசைனில் 2 கலரில் கொண்டு வந்திருக்காங்க, ப்ளூ அண்ட் பிளாக்கு. பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, எப்போதும் போல் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 15 வாட்ஸ்க்குள்ளே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சிம் போடுறதுக்கான அந்த ஸ்லாட்டு வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பாட்டம், அதாவது கீழே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி போர்ட்டுக்கான அந்த சார்ஜர் போர்ட் இருக்குல்ல, அது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 3.5 அந்த ஹெட்செட் ஜாக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிசைனில் தான் இருக்குது. இதோட மெயின் என்னான்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். சாம்சங் M சீரியஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொபைலுமே நல்ல மொபைலாக தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதில் இந்த M21 அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். எதிர ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த பேட்டரி பவர். இந்த பேட்டரியோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா, கெப்பாசிட்டி 6000 mAh பேட்டரிங்க. ஆமாங்க, உண்மையிலே 6000 mAh பேட்டரி எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலோட கேமரா நம்ம பார்க்க போகிறோம். கேமரா பொறுத்த வரைக்கும் மெயின் கேமராவே என்னென்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 3 கேமரா இருக்குது. அதில் செகண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 4K வீடியோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சாம்சங் எப்போதுமே சூப்பர் AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சுக்கு சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட திக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 8.9 mm கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 188 கிராம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சாம்சங் வந்து 20,000 நீங்கள் மொபைல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ 13,000க்கு இந்த ப்ராசஸர் கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் லாக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட RAM கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 4GB 6GB அப்படின்னு 2 வேரியண்ட்டில் இருக்குது. 4GBக்கு பார்த்தீங்க அப்படின்னா 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும், 6GBக்கு பார்த்தீங்கன்னா 128GB உள்ள ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 12,999 ரூபா தான். இது இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்கை நான் கீழே வந்து கொடுக்குறேன். இதெல்லாம் ஓகே. இந்த மொபைல் வந்து ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ஒர்த்து தான். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது பேட்டரி 6000 mAh பேட்டரி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே 6.4 இன்ச்சுக்கு சூப்பர் AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சலுக்கு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. வந்து 6GB RAM அண்ட் 128GB உள்ள இன்டர்னல் ஸ்டோரேஜோட எடுத்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இது என்னோட சஜஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.